முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை புழல் சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறை அங்காடி, பார்வையாளர்களுக்கான காத்திருப்பு கூடம், சோதனை கூடம், காவலர்கள் காத்திருப்பு கூடம் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து சென்னை புழல் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள அடுமனை தொழில் கூடம் மற்றும் சிறைவாசிகளுக்கான தொலைபேசி வசதி ஆகியவற்றையும் துவக்கி வைத்தார். மேலும் சிவகங்கை மாவட்டம் புறசடை உடைப்பு கிராமத்தில் 2,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி சிறையினையும் திறந்து வைத்தார். குற்றவாளிகளை சிறையில் அடைத்து எதிர்காலத்தில் குற்றம் இழைக்கா வண்ணம் அவர்களை சீர்திருத்தி மீண்டும் சமுதாயத்தில் இணைந்து புது வாழ்வு தொடங்குவதற்கு தேவையான பயிற்சிகளை அளிக்கும் பணியினை மேற்கொண்டு வரும் சிறைத்துறையினரின் செயல்பாடுகளை மேம்படுத்திடவும் சிறைவாசிகளின் மறுவாழ்வுக்காகவும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறை வளாகங்களிலும் 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் சிறை அங்காடிகள் அமைக்கவும், அந்த அங்காடிகளில் சிறைவாசிகளால் சிறைச்சாலைகளில் தயார் செய்யப்படும் துணி வகைகள், ஆயத்த ஆடைகள், அடுமனை தயாரிப்புகள், காலணிகள், சோப்பு வகைகள், மெழுகுவர்த்தி, கொசுவலை, மழைக்கோட்டு, மசாலா பொடி வகைகள் போன்ற பொருட்களை விற்பனை செய்யவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முதற்கட்டமாக சென்னை புழல் மத்திய சிறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறை அங்காடியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்து ஃப்ரீடம் என்ற பெயரில் சிறைவாசிகளால் தயாரிக்கப்படும் பொருட்களின் விற்பனையை துவக்கி வைத்தார். இதன் மூலம் சிறைவாசிகள் பல்வேறு தொழில்களை கற்றுக்கொள்வதுடன் வேலைக்கேற்ற ஊதியமும் பெறுவர். மேலும் சிறைவாசிகளை காண புழல் சிறை வளாகத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் 3,358 சதுர அடி பரப்பளவில் 66,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பார்வையாளர் காத்திருப்பு கூடம் மற்றும் சோதனை அறை சிறை பாதுகாப்பிற்காகவும் சிறைவாசிகளை நீதிமன்றங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பிற சிறைகள் போன்றவற்றிற்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லவும் நியமிக்கப்பட்டுள்ள காவலர்கள் காத்திருக்கவும் தங்க வேண்டியும் உள்ளதால் புழல் சிறையில் அவர்களுக்கென 200 காவலர்கள் தங்கும் வகையில் 5,713 சதுர அடி பரப்பளவில் 72,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவலர்கள் காத்திருப்பு கூடம் சிறைவாசிகளுக்கு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் வழங்குவது மற்றும் அவர்களின் பால் நம்பிக்கை வைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாய பணி மேற்கொள்ளும் அளவில் நல்ல உடல்நிலை மற்றும் மனநிலை உள்ள 21 முதல் 55 வயதிற்குட்பட்ட சிறைவாசிகள் திறந்தவெளி சிறைகளுக்கு மாற்றப்பட்டு அவர்களது எதிர்கால மறுவாழ்வை கருத்தில் கொண்டு விவசாய பணிகளில் பயிற்சி அளிக்கும் வகையில் தற்போது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் மற்றும் சேலம் ஆகிய 2 இடங்களில் திறந்தவெளி சிறைகள் இயங்கி வருகின்றன. தென் மாவட்டங்களைச் சார்ந்த தகுதி வாய்ந்த சிறைவாசிகளின் நலனை கருத்தில் கொண்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புறசடை உடைப்பு கிராமத்தில் 97.4 ஏக்கர் நிலப்பரப்பில் 2,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திறந்தவெளி சிறைச்சாலை ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். சிறைவாசிகள் கல்வி மற்றும் தொழில் சார்ந்த பயிற்சிகளிலும் சிறைச்சாலைகளில் உள்ள பல்வேறு தொழிற்கூட பணிகளிலும் ஈடுபடுத்தப்படுகின்றனர். தண்டனை காலம் முடிவடைந்த பின்னர் விடுதலை செய்யப்படும் சிறைவாசிகள் மீண்டும் குற்றச் செயல்களுக்கு திரும்பாது பயனுள்ள லாபகரமான வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு இத்தகைய பயிற்சி உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் சென்னை புழல் சிறையில் நவீன அடுமனை அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சிறைவாசிகளால் ரோட்டி, பன், குக்கீஸ் போன்ற பொருட்களை தயார் செய்து பிற சிறைச்சாலைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகம் செய்யும் வகையில் புழல் மத்திய சிறை ஒன்றில் 45 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நவீன அடுமனை சிறைவாசிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் வகையில் 1,63,00,000 ரூபாய் செலவில் 9 மத்திய சிறைகள், 3 பெண்கள் தனி சிறைகள் மற்றும் புதுக்கோட்டையில் உள்ள இளம் குற்றவாளிகள் சீர்திருத்த பள்ளி ஆகிய இடங்களில் 54 தொலைபேசியகங்களை அமைக்கப்பட்டு ஒரு முறைக்கு 10 நிமிடங்கள் என்ற கணக்கில் 1 மாதத்திற்கு 3 முறை சிறையில் இருந்தபடியே சிறைவாசிகள் தங்களது உறவினர்கள், நண்பர்கள், வழக்கறிஞர்களிடம் பேசுவதற்கான தொலைபேசி வசதி ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் திரு KP முனுசாமி,
தலைமைச் செயலாளர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் நிரஞ்சன் மார்டி, தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு அனூப் ஜெய்ஸ்வால், கூடுதல் காவல்துறை இயக்குநர் மற்றும் சிறைத்துறை தலைவர் திரு ஜே.கே. திரிபாதி மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.